வெல்கம் டு ரெமோரோஸ் சேனல். இன்றைக்கி அதிரசம் மாவு கிளறுவது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள், நான் அரிசியை ஊற வச்சு அதை இடித்து மாவை சலித்து இப்படி வச்சுருக்குறோம். நான் 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் போடுங்க. வெல்லத்தை நசுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா பாவாட்டுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் ஏலக்காய் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றிங்கன்னா மாவு தண்ணியாக போய்டும். அதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். அப்புறம் 1 கிலோவுக்கு 1/2 கிலோ வெல்லம் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. மாவு தான் நம்ம கலரணும். கலர்ன பிறகு அதிரசம் தட்டுறது அப்படின்னு காட்டுங்க. அதில் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. நல்லா சக்கரை பாப்பு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. வந்தோடனே நீங்கள் தேவையான அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்குங்க. போட்டு கலக்கி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை நீங்கள் ஒரு கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒட்டி கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. எல்லா மாவும் ஏன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாவு எல்லா மாவும் கொட்டுறதுக்கு. எல்லா மாவையும் நல்லா ஒட்டுமையாக கிளறி விட்டுட்டுங்க. கிளறி விட்டோடனே அது ஆறினோடனே கரெக்டாக இருக்கும். ஒரு 3 நாள் அல்லது 4 நாள் நீங்கள் இது ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாவு கெட்டு போகாது. இருக்க அதிரசம் நல்லா அருமையாக இருக்கும். இதை ஒரு துணியை போட்டோ இல்லைன்னா ஒரு இது பிளேட்டு போட்டோ மூடி தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுருக்கோம். அதிரசம் மாவு நான் பிடிக்க வச்சு 2-3 நாள் ஆகிட்டு அதை நல்லா மாவை நீங்கள் ஒத்துமையாக எடுத்து இதவே நல்லா பக்குவமாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பிணைஞ்சி வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் காய விட்டுங்க. அப்புறம் மிதமான சூட்டில் வச்சு லைட்டாக எண்ணெயை தடவிக்கிங்க ஒரு பேப்பரில். உருட்டி அப்படியே போட்டுருங்க. அப்படி போட்டோன்னே அப்படி எம்பணும். எம்பி மேலே வந்துடும். அப்படியே திருப்பி விட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி எண்ணெய் வெந்து அடங்கினோடனே எடுத்துடுங்க. எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சவந்தோடனே எடுத்துடுங்க. லைட்டாக வச்சு நீங்கள் இந்த வடிகட்டியில் வச்சு எண்ணெய் அமுக்கி விட்டுடுங்க. எண்ணெய் குடிக்கிறது நல்லாயிருக்கும். 4 படம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதனால லைட்டாக எண்ணெய் அமுக்கி விட்டுருங்க. இப்படி வச்சு எண்ணெய் செட்டிலேயே வச்சு இப்படியே அமுக்கினாலும் சரி. லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.